நாகார்ஜுன அவர்கள் கூலி படத்தை பத்தி சில விஷயங்கள்லாம் இப்போ பேசியிருக்காரு. அவர் கூலியில நடிக்கிறாருன்னு அனௌன்ஸ்மெண்ட் விட்டாங்க. அவரும் சில விஷயங்கள் பேசியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கறதெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க சேனல். நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்கும் கூலி படத்துல நாகார்ஜுனாவும் நடிக்க போகிறார் அப்படின்னு அபிஷியலாவே சன் பிக்சர்ஸ் நிறுவனம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஏற்கனவே இது பற்றிய தகவல்கள்லாம் வெளியாயிட்டு இருந்தது. நாகார்ஜுனா கூலி படத்துல இருக்கார் அப்படின்னு சோசியல் மீடியாக்கள்ல செய்திகள்லாம் ஓடிட்டு இருந்தது. இப்போ அதை அஃபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க சன் பிக்சர்ஸ் நிறுவனம். கூடவே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நாகார்ஜுனாவோட பிறந்த நாள் அப்படிங்கிறதுனால அவரோட ஒரு பிக்சரையும் ஷேர் பண்ணி அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்தும் சொல்லியிருக்காங்க. இந்த படத்தில் அவர் சைமன் அப்படிங்கிற கேரக்டரில் தான் நடிக்க போகிறார். லோகேஷ் கனகராஜ் நடிகர்களை தேர்வு செய்யும் விதமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. நிறைய பிரம்மாண்டமான ஆக்டர்ஸ் இந்த கூலி படத்தில் இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். வரும் காலங்களில் இன்னுமே பிரம்மாண்டமான ஆக்டர்ஸ்லாம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்து யாரெல்லாம் நடிக்கிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ தலைவர் படத்தில் இணைந்த நாகார்ஜுனா அவர்களுக்கு தலைவரோட ரசிகர்கள் சார்பா இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். முடிச்சிடலாமா?